ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது கேமிங் அண்ட் என்லெஸ் ஃபன் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் மூடில் ஆட போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மூடில் ஹார்ட் மூடி நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கட் பண்ணிடுறேன். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மியூசிக் கட் பண்ணிடலாம். ஹார்ட் மூடு நல்லா பார்த்துக்கோங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுருக்கோம், லோக்கலில் வச்சுக்கலாம். மீடியமே இருக்கட்டும், விளாடுவோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் எதாவது இதில் தப்பு பண்ணியிருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நாங்கள் அடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஓகே வாங்க, இது டே 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சிட்டோம். பக்கத்து ரூம் போகிறோம். கார் பேட்ரி இருக்குது, சூப்பரு. ஓகே, கார் பேட்ரி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், இந்த ரூம்குள்ளே போய் பார்த்துட்டேன். கிராணி ஹார்ட் மூடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாள். ஸ்பார்க் ப்ளக் சூப்பருங்க. கார் எஸ்கேப் பண்ணுறேன்னு சொன்னேன். அதேமாதிரி கார் எஸ்கேப்புக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஸோ இது எனக்கு எது லக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே டக்குன்னு கிடைக்குது. கார் பேட்டரி கிடச்சிட்டு, காரு ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிச்சு. வேறு என்ன நம்மளுக்கு என்ன வேணும்? நிறைய வேணுங்க. இன்ஜின் பாட்டு வேணும். இது வேறு என்ன, இன்ஜின் பாட்டு, அப்புறம் இன்ஜின் பாட்டு வேறு, கேசோலின் கேன் வேணும், வேறு பேட்லாக் கீ வேணும், அப்புறம் பார்த்திங்கன்னா கார் கீ வேணும், ரென்ச்சு அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் வேணும். இதெல்லாம் கிடைக்குங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஓகே, இங்கே உள்ளே போயிட்டு தட்டி விட்டுட்டு இங்கே சத்தம் போட்டுட்டு நைஸாக கீழே ஓடிட்டு இதை தட்டி அப்புறம் கன் பாட் கிடச்சிருச்சு. கன்னை ரெடி பண்ண முடிஞ்சா கன்னை ரெடி பண்ணலாம். சவுண்டை போட்டாச்சு. கன்னை ரெடிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஹார்ட் மூடு. ஸோ அதனால் எதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோதான். டக்குன்னு போய்ட்டு கிச்சனில் இல்லை வேறு ஏதாவது ரூமில் என்னெல்லாம் இருக்குது டக்குன்னு ஓடி போய் எதாவது பண்ணணும். கிச்சன்லேயே பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. ஸ்பெஷல் கீயா அடடி. சரி, ஏதோ கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போய் தான் மேலே போய் தான் பார்க்கணும். ஸ்பெஷல் கீழே ஸ்பைடர் வேறு இருக்கும். ஸ்பெஷல் கீ வந்து முக்கியமான விஷயம் தாங்க. அதை வந்து ரொம்ப முக்கியம்லாம் சொல்ல முடியாது. அதுமாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். சரி வந்து போட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் போய் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கிச்சனு அந்த ஹால்லாம் வந்து பார்த்தா தான் எனக்கு வந்து நிறைய தெரியும். கிச்சன்லேயும் ஹால்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். அங்கே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூவ் பற்றியும் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. ஸ்பீடாக போனாலாவது கொஞ்சம் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, மேலே போயிடும். ஐயோ, மேலே கிராணி வேறு வருவாளே. எங்கே போகலாம் இங்கே போயிடும். இங்கே கிராணி வந்துடுவான். கதவை பூட்டிடுவான். கதவை பூட்டி சீக்கிரம் மேலே ஓடு சீக்கிரம். ஓகே, என்ன பண்ணலாம்? இங்கே வந்தது ஈஸி டோட்டலாக. சரி, கிராணி பார்த்தீங்கன்னா அந்த பலகையை ஹேமர் இல்லாமலே உடைக்க வைப்போம். கிராணி சீக்கிரவா. வராளா இல்லையா? சவுண்ட் எதுவும் கேட்ட மாதிரி இல்லை. கிராணி வருவே மாட்டியா? வர மாதிரி இருக்குங்க. இல்லை, ட்ராப் வைக்கிறா. வராளா இல்லையா? கிராணி வரியா இல்லையா? கிராணி கிராணி பார்த்தீங்கன்னா வரலான்னு நினைக்கிறேன். சரி, வரலன்னா போ. நான் இங்கே சவுண்டு போட்டு நிற்கவா. ஓகே, கிராணி சும்மா மெசேஜே வந்துட்டுருக்கு. ஓகே, கிராணி சீக்கிரம் வா. வெளியே போனால் நம்மள அடிச்சிருவாங்க. இவங்க இங்கே தாங்க இருக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ, வர்றா பாருங்க. என்ன ஸ்பீடுன்னு பார்த்தீங்களா? இது ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோடு மேலே வருது.
கூடி சீக்கிரம் எக்ஸ்ட்ரீம் மூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா வாயில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் அதை பண்ணணும். ஐயோ இங்கே தான் நிற்கிறியா? கால் பண்ணிட்டே இருக்காங்க நொயின்னு. சரி போ நம்ம நைஸாக போய்ட்டு கன்னை வந்து ரெடி பண்ண முடிஞ்சு ரெடி பண்ணிடுவோம் நைஸாக. நான் கன்று இருந்துச்சுன்னா 30 செகண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே ஒரு பாட்டு இருக்குங்க. இன்னொரு பாட்டு நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ கன்னை ரெடி பண்ணிடலாமோ? ஓகே முடிஞ்சால் ரெடி பண்ணிடலாங்க. அந்த பாட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே கிராணி இல்லை. அமைதியாக எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடணும். சரி நம்ம அதுக்குள்ளே கிராணி வந்து ஜலஸ்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதை போட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து கிராணி வர வச்சுட்டு நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பேசாமல் நம்ம கன் எடுத்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பேசாமல் கன் எடுத்துடலாம். ஒரு பாட்டை வந்து கிச்சனில் பார்த்தோம். அங்கே போகலாம். கிச்சன் போகலாம். அப்போ நம்ம ஐயோ சவுண்டு வேறு போட்டேன். இதாக இருக்குது பாருங்கள் கன்று. சூப்பருங்க கெத்து. ஸோ நம்ம தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஜின் பார்ட் மாதிரி தெரியுது. இன்ஜின் பார்ட் தான். ஏன் இங்கே ஒரு வச்சுட்டு நாம் பார்த்தீங்கன்னா நைஸாக இங்கே ஓடணும். ரொம்ப நேரம் ஆகும் வேறு. ரொம்ப ஸ்லோவாக வரான். வேணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர்றான். நம்ம அதுக்குள்ளே கண்ணை ரெடி பண்ணிட்டு போட்டு தள்ளிடுவோம் அவளை. ஐயோ இங்கே வேறு ஒரு சவுண்டு இருக்கே. பரவாயில்ல தட்டி போட்டு இடிச்சுட்டு ஓடிடுவேன் டக்குன்னு. எக்ஸ்ட்ரீம் மோட்லேயே நான் இடிச்சு தள்ளிட்டு தான் ஓடுவேன். இது ஹார்ட் மோடு தான். இதையும் தட்டி விடுவோம். கொஞ்சம் வெறுப்பேற்றவங்க கிராணியை. இதையும் தட்டி விடுவோம். இதையும் போட்டுடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கையில் ஆயுதம் இருக்கனால நான் கிராணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்துட்டாங்க. ஐயோ 1 மினிட்டா? சூப்பர். 1 மினிட் கொடுத்துருக்காங்க. நானும் 30 செகண்ட்ஸ் தான் தருவாங்கன்னு நினச்சேன். 1 மினிட் கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. கிட்டத்தட்ட நார்மல் மோட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 1 மினிட் போதும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. இல்லை போதாது, நானும் ஓகே. இங்கே கண்ணை போட்டு வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கட்டிங் பிளேட்ஸு. சூப்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு ஐட்டம் தான். மேலே ஃபேன் இருக்குல்ல, ஸோ அங்கே ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கும். அங்கேயுமே பார்த்துடலாம். நம்மளுக்கு பிளாங்க்கு வேணும் முக்கியமாக. பிளாங்க் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கிராணி இன்னும் ரீஸ்பான் ஆகலை. 1 மினிட் கொடுத்துருக்கானுங்க. ஐயோ கிராணி வர வந்துட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தோம். கிராணி வந்து அடிச்சிட்டா. ஐ நீட் டு லீவ் திஸ் ஹவுஸ். ஓகே எனக்கும் புரியுது, லீவ் பண்ணி தான் ஆகணும். மோசமான கிராணி ஒருத்தி இருக்கா. கிராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் மோடில். சரி எக்ஸ்ட்ரீம் இல்லை, பேர் என்ன ஹார்டு. அதுவும் இல்லாமல் இந்த கேம் ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்குது. தட்டி விட மாட்டிக்காங்க. தட்டி விட மாட்டிக்காங்கவா? சரி ஓகே, நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போகலாம். கீ எடுத்துகிட்டு சவுண்டை போட்டு அந்த ஸ்பார்க்குள்ளே போடும். அடச்சே ஏன்டா எப்படி பண்ணுறீங்க 2 பேரும்? தற்கொலைன்னு அடே. ஐயோ விழுந்துருச்சு. மேலே போகலாம். ஸ்பெஷலுக்கு எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி எங்கே இருப்பா? பெயிருப்பான்னு நினைக்கேன். ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ?
ஜீசஸ் ஓடி முடிஞ்சுங்க நம்மளுக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம். யாரும் வரல. சவுண்டு போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வந்து வருவான்னு நினைக்கிறேன். வருவாள். வந்துட்டா கிராணி வந்துட்டா. கிளவி வந்துட்டா. ஐயோ இங்கெல்லாம் போகிற அளவுக்கு தைரியம்லாம் எனக்கு இல்லைப்பா. வா கிராணி வா ஓடி வா. சீக்கிரம் வா. இது எக்ஸ்ட்ரீம் உண்டு. கிராணி ஃபாஸ்ட்டாக இருப்பா. ஐயோ டக்குன்னு எடுத்துடலான்னு பார்த்தேன். அவள் வந்து அடிச்சிட்டான். இடையில பார்த்தீங்கன்னா ஆடு வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு நம்மள. ஐயோ ஹார்ட் மூடுக்கு இந்த நாட்டம் ஆடிட்டு இருக்கோமே நம்ம. சரி ஒன்றும் இல்லை பரவாயில்ல. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வந்து அடிச்சிட்டான். ஸோ ஓகே இப்போ சவுண்டு போட்டேன். கிராணி வந்தானா அவளை வந்து போட்டு தள்ளிடலாங்க. டென்ஷனாக இருக்குது. இப்போ மறுபடியும் சார் புல்லட் சவுண்டு கேட்டு வந்துடுவா. ஸ்டூபிட் நான்சென்ஸ். வா நீ வா பரவாயில்ல, எனக்கு கவலையே இல்லை. நான் வந்து போட்டு தள்ளிடுறேன். அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும். இன்னும் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ஓகே சவுண்டு கேட்டுருச்சு. கிராணி வா. கிராணி சீக்கிரம், டைம் இல்லை. ஸ்டக்கு இதாகிட்டாளா? மக்கு ஸ்டக்கு ஆகுமா? ஸ்டக் ஆகிட்டாளா என்ன? வேண்டாங்க. என்ன ஒண்ணா தைரியம் இருக்கணும். நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியும். மேலே கை வச்சு உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன்? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போகலாம். அது இங்கே தான் இருக்கியா? ஓகே பிளாங்க் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம்? அதை கட்டிங் பிளேயர் எடுத்து பார்த்துருவோம். ஹேமரே எல்லாமே எப்படி பண்ணிட்டோன்னு பார்த்தீங்களா? கெத்தா கொடுத்துருக்காங்க. ஏதோ முக்கியமான பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். சேஃபில் இருக்கணும். ஏதாவது நல்ல பொருள் இருக்கணுங்க சேஃபில். இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. இதில் கன்று ரீஸ்பான் பண்ணிடலான்னு பார்த்தேன். கிராணி வந்து எப்போனாலும் வந்து அடிச்சிருவா டக்குன்னு. அதனால் ரிஸ்க்கு தான் உங்களுக்கு. கிராணி இங்கே வர வச்சுட்டு நம்ம வந்து இதோ யூஸ் பண்ணி பார்த்துருவோம். வரமாட்டிக்காளே. ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 1 மினிட்ல தரவே மாட்டேங்காங்க. நான் பார்த்துட்டேன். கூடி போனால் ஒரு 22-30 செகண்ட்ஸ் வந்து உருப்படியே தரானுங்க. அதுக்கு மேலே வந்து வாய்ப்பு இல்லை. ஒரு லக்கு இருந்தால் 40 செகண்ட்ஸ் 1 மினிட்லாம் இல்லவே இல்லை. 1 மினிட்ல தரவே மாட்டானுங்க. ராணி வந்து டக்குன்னு வந்துடுவா. ராணி இன்னமா வரல. இவ்வளோ சவுண்டு போட்டிருக்கேன். ராணி வந்துட்டா. கிளவி பார்த்தீங்கன்னா வந்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டன்னு கீழே வந்து ஓடி போக வேண்டியதான். ஸோ சேஃபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃபில் பேட்லாக். ஐயோ கார்கி. சரி பரவாயில்ல, கார்கி முக்கியம் தான். இப்போ இங்கே வேறு வந்துடுவாளா? ஓகே இது பார்த்தீங்கன்னா இது என்ன மொட்டை மண்டை வந்து எழுதி வச்சுருக்கான் கிராணியை பற்றி. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு.
தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. கிராணி பார்த்தீங்கன்னா திறக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து மேலே போனோம். மேலே நம்மளுக்கு என்ன பொருள் இன்னும் எடுக்கல. நம்ம இன்னும் ஷார்ட் கன் எடுக்கலங்க. ஷார்ட் கன் எடுத்து கிராணி போட்டு தள்ளிட்டு பண்ணுவோம். யோசிப்பேன், எனக்கு ஐடியா இல்லை இன்னும். பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப மூமெண்ட்லாம் பண்ணி வந்துட்டுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா புல்லட்டும் வந்து பார்த்தேன். மேலேருந்து புல்லட் ஏற்றி இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கிராணி வந்துடுவா. கிராணி வா கிராணி, டைம் ஆகுது கிராணி. எனக்கு வந்துட்டான். செத்துப்போ கிராணி. நான் தான் ப்ரோ பிளேயர். என்ன ஒரு வாட்டி 2 வாட்டி அடிச்சிருக்கலாம். நான் அவனை போட்டு தள்ளுறேன் பற்றியா. அதான் நாங்களே கெத்துன்றது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இதுவும் முக்கியம் தான் நம்மளுக்கு. ஸோ கையில் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டும் இருக்குது. ஐயோ அவ்வளோ தூரம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ அதையும் எடுத்துகிட்டு என்ன செய்யலாம், இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப நேரம் வச்சுட்ருக்கூடாது அப்படின்றனால நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாங்கடாடி. ஓகே, பேட்லாக் கீ கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே தான். ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான பொருள் தான் கார் எஸ்கேப்புக்கு. ஓகே, நம்ம கார்கிட்ட வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு விட்றலான்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உடச்சி விட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுடலாம். நம்மகிட்ட புல்லட் வேறு இல்லை. ஸோ கிராணியை பார்த்தீங்கன்னா வர வச்சு நம்ம காரில் பேசி முடிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து ப்ராப்பராக ஒளியில் அப்படின்னா கிராணி நம்மளை பார்த்து அடிச்சு போடுறோம். இங்கே தான் இருக்கா பக்கத்துலேயே. பாவி போடு, ஆன் பண்ணி போடு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் உருப்படியாக தருவாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கன் பாட் இது என்னது இன்ஜின் பாட் இருக்குங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நீங்கள் போட்டு கார் பேட்ரி இங்கே போட்டிருந்தோம். ஓகே, மேலேருந்து கீழே. ஸோ இதையும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க் ப்ளக்கு, கார் பேட்ரி இதெல்லாம் வச்சுட்டு வரோம். அப்புறம் ரெஞ்ச் வேறு எங்கேயோ போட்டிருந்தோமே. எங்கே போட்டிருந்தோம்? பாத்ரூமில் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். சரி, இதையும் எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வேறு தேவைப்படுது. இப்போ கிராணி வந்து வந்திருப்பா பார்த்தீங்களா. ஓகே, கிராணி மறுபடியும் கூப்பிட்டுட்டு அடப்பு வந்துட்டாலே. கிராணி வந்துட்டா, நம்மளை பார்த்துட்டா. கண்டிப்பாக அடி வாங்க போகிறோம் ஷுர். இல்லையே, இப்போ அடி வாங்கிறோன்னு நினைக்கிறேன். எப்போ அடி வாங்கலங்க, கெத்து. கிராணி அந்த பக்கம் வாணி வந்துட்டியா? நீயே போயிட்டியா? இப்போ சவுண்டை போட்டு நான் வந்து கிளம்புறேன். கண்டிப்பாக இங்கே தான் வரணும், எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு சவுண்டையும் போட்டுட்டு நீ அங்கே தான் வரணும்னு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து நைஸாக காருக்கு போயிடுறேன். கொஞ்சம் விட்ருதான் நம்மளை போட்டு தள்ளியிருப்பாங்க இந்த கிராணி. ஸோ அதனால் கிளவிங்க இந்த கிளவி. சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போய்ட்டு நம்ம வந்து இப்போ இந்த வேலையை முடிச்சு விட்டோம் டக்குன்னு. ஸோ கிராணி போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க. கேஷுவலின்னு கீழே தான் இருக்குது. கிராணி வா. அதுதான் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கா. ஹார்ட் மோடுக்கு வந்து மரியாதையே இல்லை. நான் வந்து இது ரொம்ப வன்முறையாக கண்டிக்கிறேன். வரமாட்டிக்காங்க. வேண்டாம். ஓகே, சாவு சீக்கிரம் வாங்க. நம்ம போய் என்ன பண்ணலாம்? இது சொல்லியிருந்தோம்ல உங்கள்கிட்ட, ஃப்ரெஞ்சு எடுக்கணும்னு. ஃப்ரெஞ்சு எடுத்துகிட்டு
சீக்கிரம் ஏற்றாடி. கிராணி இஸ் கான் ஃபார் 30 minutes. முடிஞ்சோம் நல்லா தான் இருக்கும். 30 seconds தான், பத்தாது. இப்போயே பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருப்பா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா புது ட்ரிக்கு, நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரிக் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. என் ட்ரிக்கை கண்டுபிடிச்சி வர அப்படி. அம்மா, நானும் பார்த்தீங்கன்னா கிராணி தான் வந்துட்டு நினச்சேன். ஓகே, வந்துட்டா. ஓகே, இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துருப்பா பாருங்களேன். சொல்லலை, கீழே தான் ரீஸ்பான் நைட்டே இருக்கா. நிறைய தடவை பார்த்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸோலின் கேனை எடுத்துகிட்டு வந்து ஃபியூல் தான் சரி ஃபியூல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்கி வேறு இருக்கா. சரி ரொம்ப முக்கியமான விஷயம். கார்கி மறந்துட்டேன். ஸோ கார்கி எடுத்துகிட்டு கிராணி இஸ் கான் ஃபார் 30 minutes 30 seconds போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸோலின் கேனே எடுத்துடலாம். வேறு என்ன எடுக்கும்? கார்கி கிராணி பார்த்தீங்கன்னா இங்கே ரீஸ்பான் ஆவா. ஸோ அது நமக்கு நல்லது கிடையாது. ஓகே, கேஸோலின் கேனை ஊற்றிடுவோம். ரெக்கார்டிங் வேறு வந்துட்டு. ஓகே ஃபுல் ஆயிடுச்சுங்க. கிராணி பார்த்தீங்கன்னா பக்கம்தான் இருப்பா. நம்ம கிராணி இப்போ போட்டு தர தள்ள போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி போட்டு தள்ளுறேன் அடியிலே. ஓகே, இப்போ கிராணி முன்னாடி நிற்கட்டும். கிராணி பாருங்கள், இப்போ நிற்பான். கிராணி இஸ் கான் ஃபார் 30 minutes. போட்டு மிதிங்க கிராணியை. என்ன ஆட்டம் காட்டான் எனக்கு. பார்வர்டு சாவு. உயிரோட இருந்தா எப்பட்றா? கிராணி பார்த்தீங்கன்னா நான் கொன்னேன், சாவே இல்லை. ஓகே, எண்டு போட்டானுங்க. நம்ம கிராணி ஹவுஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். அதுவும் ஹார்ட் மூடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிமேல் நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.